இயேசுவானவர் பிரியமானவர்களே தம்முடைய சீசர்களை பார்த்து பேசின வார்த்தைகளை நாம் வாசித்தோம். எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாமல் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லும்போது இயேசுவானவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் கேளுங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி முடித்த மாத்திரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவர் அதற்கு முன்பதாக அநேக காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார், உபதேசங்களாக போதிக்கிறார். ஆனால் எப்பொழுது அவருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது வானத்தில் ஒரு மேகத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சம்பவம் நடக்கிறது என்றால், எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி முடித்த அந்த சமயத்தில் தானே அவர் தன்னுடைய இந்த வாக்கியங்களை சொல்லி முடித்திருக்கிற அந்த நேரத்தில் கலிலேயராகி அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மேகம் அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக அவரை எடுத்துக்கொண்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து 8ஆம் வசனத்தோட வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்றும், நீங்கள் எருசலேமிலே, அதாவது எருசலேமிலே நிற்கிற, எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த ஒலிவ மலையில இவைகளை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த எருசலேமிலும் அந்த எருசலேமை உள்ளடக்கிய தேசமான அந்த யூதேயா தேசம் உண்டு அல்லவா? அந்த யூதேயா தேசத்திலும் மற்றொன்று சமாரியாவிலும், அதுக்கப்புறம் பாருங்க பூமியின் கடைசி பரியந்தம். But you will receive power when the Holy Spirit has come upon you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. சமாரியா கடுத்த ஆக்சுவலாக லிட்ரலாக கவனிச்சோம்னா கலிலேயா வந்திருக்கணும். நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாருங்க, இஸ்ரவேலர்களுடைய தற்கால இஸ்ரவேலர்கள் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேலர்களானாலும் சரி, இவர்களுடைய இந்த நிலப்பரப்பு நமக்கு நன்றாகவே தெரியும். மேலே கலிலேயா என்றும் அதற்கு பின்பாக சமாரியா என்றும், இந்த சமாரியாவிலே கலப்பின யூதர்கள் வாழ்ந்தார் என்றும், சமாரியாவுக்கு கீழாக இருக்கிற யூதேயா முழுவதிலும் யூதர்கள், குறிப்பாக வேதத்தில் தேறினவர்களும் வேத புஸ்தகத்தை பிரசங்கிக்கிறவர்களும் வேதத்தை எழுதுகிறவர்களும் வேதத்தை பாராயணம்படி எழுதுகிற வேத பாரகர்களும் யூத ஜனங்கள் மத்தியிலே பெரும் மதிப்பு பெற்ற நன்மதிப்பு பெற்ற ரபிமார்களும் இங்கே யூதேயாவிலே அதிலும் எருசலேமிலும் வாழ்ந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசு சொன்ன போது நீங்கள் எருசலேமிலே, யூதேயா முழுவதிலே, சமாரியாவிலே, அப்புறம் எங்கே சொல்லியிருக்கணுங்க? கலிலேயாவை. அதுக்கப்புறம் பாருங்க தான் சொல்லியிருக்கணும் அவர், உலகம் பூரா, அதாவது பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. நானும் பல வருடங்களாக இதை குறித்து யோசித்ததுண்டு. என்ன யோசித்திருக்க தெரியுங்களா? எருசலேம்னாரு, யூதேயா முழுவதும்னாரு, சமாரியானாரு, ஏன் இந்த கலிலேயா மாத்திரம் இவர் விட்டுட்டாரு? ஒரு நன்றாவே தெரியும், எருசலேமை காட்டிலும் பல மடங்கு புகழ்ச்சி இல்லாத ஒரு நாடு தான், அல்லது ஒரு பெரும் பகுதி தான் இந்த கலிலேயா. அதை மாற்றி சொல்ல வேண்டும் என்றால், எருசலேம் எனப்படுவது, யூதேயா எனப்படுவது கலிலேயாவை காட்டிலும் பெரும் மதிப்புடையது, பெரும் ஆசீர்வாதம் நிறைந்தது, நன்மதிப்பை பெற்றது. தேவாலயமே அங்கேதான் உண்டு. வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் எல்லாம் அங்கேதான் உண்டு. கலிலேயாவுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் இல்லை. அதுவும் கலிலேயாவிலே நாசரேத் உண்டு பாருங்க. அந்த நாசரேத்து அதை காட்டிலும் முக்கியத்துவம் இல்லாத ஒரு பகுதி. ஏன் ஆண்டவர் இந்த கலிலேயாவிலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லாமல் போனார் என்று எனக்கும் பல வருடங்களாக கேள்விகள் இருந்தது பாருங்க. முற்காலங்களில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுமையில் நானும் அதிகமாக தியானித்தது உண்டு பாருங்க. ஆண்டவரே, நீர் ஏன் எருசலேமை சொன்னீர், யூதேயாவை சொன்னீர், சமாரியாவை கூட சொன்னீர், கலிலேயாவை ஏன் விட்டுவிட்டீர்? உம்முடைய அதிகப்படியான நாட்கள் கலிலேயாவிலே தானே இருந்தது. உம்முடைய வாழ்நாட்களில் அதிகமான நாட்கள் ஊழியமாக இருக்கட்டும், வாழ்நாட்களாக இருக்கட்டும், சிறு வயதாக இருக்கட்டும், கலிலேயா தானே இருந்தது. ஏன் இந்த கலிலேயாவை மாற்றம் விட்டுவிட்டீர் என்கிற கேள்விகள் நானும் கேட்டது உண்டு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்தது போல கற்றுக் கொடுப்பாராக. பிரியமானவர்களே, கலிலேயாவை கர்த்தர் புறக்கணிக்கிறவர்கள் அல்ல, கர்த்தர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. கலிலேயாவை இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவுக்கு அடுத்தபடியாக, முதலாவது சமாரியாவை புறக்கணித்தார்கள். அடுத்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரும்பகுதி எது? யூதர்களால். சத்தமா சொல்லுங்க. கலிலேயாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது.
கலிலேயாவுக்கு எது கிடையாதுங்க? ஒரு முக்கியத்துவமே கிடையாது பாருங்க. இப்படி இருக்கும்போது இயேசுவும் அதை விட்டு விட்டாரா அல்லது அதை புறக்கணித்து விட்டாரா? அவரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே எழுதி விட்டாரா? கலிலேயர்கள்லாம் அற்பமானவர்கள் என்றும், ஒரு மீனவ குடும்பங்களை சார்ந்தவர்கள் என்றும், கலிலேயர்கள்லாம் ஒரு ஒதுக்குப்புறமாக வாழ்கிறவர்கள் என்றும் இயேசுவும் கைவிட்டு விட்டாரோ? இயேசுவும் அதை ஒதுக்கி தள்ளி விட்டாரோ? இல்லை. நீங்கள் பரிசுத்தாவினால் பலன் அடைகிற போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என் சீசர்களை 3.5 வருடங்களாக என்னை பின்தொடர்ந்து என் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய அற்புத அடையாளங்களை கண்டு பலப்பட்டு இப்பொழுது போதிப்பதற்கு ஏதுவாக நல்ல ஸ்திரமுடையவர்களாக மனநிலை உடையவர்களாக மாறிப்போன என்று சீச ஜனமே, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தம். ஆனால் ஏன் கலிலேயா விட்டார் தெரியுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்துறீங்களா? சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அதே அதிகாரத்தில் 11வது வசனம். அவர் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றும், இந்த சீசர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்பதை வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் இங்கே வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர்கள் ஆவலோட கூட அல்லது ஒரு பெரும் சோகத்தோட கூட வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது 2 வெள்ளுடை தரித்த தூதர்கள் தோன்றி அவர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த இயேசு கலிலேயாவை சொல்லவில்லையோ, எந்த இயேசு இவ்விடத்துல நீங்கள் கலிலேயாவிலே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லவில்லையோ, அந்த கலிலேயாவை தானே இந்த 2 தூதர்கள் தோன்றி இந்த ஜனங்களுக்கு ஒரு பெயரை வைக்கிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே. கலிலேயராய் மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? விஷயம் என்ன தெரியுங்களா? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? அவர்கள் எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்காக சாட்சிகளாக இருக்க வேண்டும். சாட்சிகளாக இருந்தார்கள், சாட்சிகளாக மரித்தார்கள். 12 சீசர்களும் யூதாஸ் காரியத்துக்கு பின்பாக சேர்க்கப்பட்ட மத்தியாவும் கூட உலகம் முழுவதும் இந்த 12 சீசர்கள் சிதறி போய் உலக பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள், சாட்சிகளாக மகித்தார்கள். ஏன் அவர்கள் கலிலேயாவிலே இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே அவர்கள் கலிலேயாவிலே சாட்சியோடு வாழ்ந்தவர்கள். எத்தனை பேர் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் தெரிந்தெடுத்த சீசர்கள் யார் என்றால், கலிலேயராகிய மனுஷர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கலிலேயாவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை. அது மீனவ கிராமங்கள் இருக்கிறதான ஒரு பகுதி, ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பகுதி. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் கலிலேயாவிலே வாழ விரும்ப மாட்டார்கள். யூதேயாவிலே குடியிருக்கிற ஜனங்கள் கலிலேயாவின் சுற்றுப்புறங்களிலும் அல்லது கலிலேயாவினுடைய முக்கிய ஸ்தலங்களிலும் போய் வாழ்வதற்கு ஒருபோதும் விருப்பப்பட மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவான் இந்த பூமியில வந்தபோது அவர் எருசலேமிலே பிறந்திருக்கலாம், அதாவது பெத்லகேமிலே பிறந்திருக்கலாம். யூதேயாவிலே இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் அவருடைய வளர்ப்பின் காலங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் எகிப்துக்கு போய் மீண்டும் வந்தபோது அவர் நசரேன் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் நாசரேத்திலே குடியிருந்தாராம். கலிலேயாவில் உள்ள நாசரத்திலே வாழ்ந்தாராம். 30 வருடங்கள் நாசரத்திலே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்த பின்பு இப்பொழுது ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். 31வது வயது ஸ்டார்ட் ஆகும்போது, தொடங்கும் போது அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். இப்பொழுது தன்னுடைய ஊழியத்திற்கு ஆட்கள் வேண்டும், தன்னுடையோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்ய சீசர்கள் வேண்டும். இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவர் சீசர்களை தெரிந்தெடுக்க ஆரம்பிக்கிறார். எங்கே என்றால், தான் பிறந்து வளர்ந்த அல்லது தான் பிறந்ததான பெத்லஹேம்ல அல்ல, தான் பிறந்ததான எருசலேம்ல இல்லை, தான் பிறந்ததான மகத்துவமான அல்ல மகிமையான புகழ் பெற்ற உலக பிரசித்தி பெற்ற சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்ட இடம் இருக்கிறது, அங்கே அல்ல. அவர் எங்கே சீசர்களை தெரிந்தெடுத்தார் என்றால், கலிலேயாவிலே சீசர்களை தெரிந்தெடுத்தார். நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, என்கிட்ட ஒரு 7 பேருக்கு அவங்க கலிலேயர்கள் என்கிற ப்ரூஃப்ஸ் இருக்குங்க என்கிட்ட. மீதி இருக்கிறவங்களையும் நீங்க கவனிச்சிங்கன்னா, இந்த ஒற்றை வசனத்தின் மூலமாக நாம் அவர்கள் எல்லாரையும் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் லேவித்துறையில, அதாவது ஆயத்துறையில வேலை பார்த்ததான லேவியாக இருந்தாலும் கூட அவனும் கலிலேயனாகத்தான் இருந்திருக்கிறான். பிலிப்புவாக இருந்தாலும் சரி, அவனும் கலிலேயனாகத்தான் இருந்திருக்கிறான். பிலிப்பு ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வருகிறானே, நாத்தான்வேலாக இருந்தாலும் சரி, அவனும் கலிலேயனாகத்தான் இருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது
அவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 தூதர்களும் தோண்டி சொல்கிறாங்களா, கலிலேயராகிய மனுஷரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலிலேயராகிய மனுஷரே. இப்போ கலிலேயராகிய இந்த மனுஷர் எங்கே இருக்கிறார்கள்? எருசலேம்ல, ஒலிவமலையில தானே இந்த காட்சி அல்லது இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. சீசர்கள் இவர்களை பார்த்து பேசுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, நம்மில் அநேகர், காலம் சென்ற ஊழியர்கள் அநேகர், சபை சரித்திரத்திலே மரித்த, நன்றாக பிரகாசித்து மரித்த ஊழியர்களில் அநேகர் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் பெற்று பலனடைந்த பின்பு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாகவும் பயன்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கும் உண்டு, அன்றைக்கும் உண்டு, காலங்களிலூടെ உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுவிட்டேன் என்று சொன்னாலும், நான் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறேன் என்று சொன்னாலும், கெட்ட வார்த்தைகளுடைய நாவை விட்டு நீங்குவதில்லை, கெட்ட பார்வைகள் அவருடைய கண்களை விட்டு நீங்குவதில்லை, கெட்ட காரியங்களை கேட்பதை குறித்த காரியங்களில் அவருடைய செவிகளை விலக்கி காத்துக்கொள்வதில்லை, கெட்ட நடக்கையில நடக்காதபடி தன்னுடைய கால்களை விலக்கிக் கொள்வதில்லை. ஆனால் கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்தில், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த மாத்திரத்திலும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாத போதிலும் சாட்சியாக வாழ ஆரம்பித்தவர்கள் உண்டு. அந்த சாட்சியின் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பித்தவர்கள் உண்டு. எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் சபை சரித்திரத்திலையும் சரி, இன்றைய காலகட்டங்களிலும் சரிங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க அப்படி நிறைய பேர் மாறுதட்டி கொண்டு பரிசுத்தாவியானவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கையும் ஊழியத்தையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வாழ்வதும் பரிசுத்தாவியானவருக்கு சம்பந்தம் இல்லாதது, அவருடைய ஊழியங்களை செய்வதும் பரிசுத்தாவியானவருக்கு சம்பந்தம் இல்லாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே, கலிலேயா இயேசுவினால் அங்கே நீங்கள் கலிலேயாவிலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படாத போதிலும் தூதர்கள் அந்த ஸ்தலமே தோன்றி அவர்கள் என்ன சொன்னார் என்றால், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கலிலேயரான இந்த சீசர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால், முதலாவது தான் சொந்த ஊரில் இயேசுக்காக சாட்சியாய் வாழ்ந்த மனிதனாக இருந்தான். இயேசுவை நீ போய் கலிலேயாவிலே எனக்காக நீங்கள் சாட்சியாய் வாழ வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார் என்றால், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கலிலேயாவிலே தாங்கள் பிறந்த ஊரிலே தாங்கள் வளர்ந்த நாட்டில் எத்தன்மை உள்ளதாக இருந்திருக்கும் அவருடைய சாட்சியின் வாழ்க்கை, எவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்திருக்கும் அவருடைய சாட்சியின் வாழ்க்கை. பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பதாகவே, பரிசுத்தாவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை சொந்த ஊரிலே, சொந்த நாட்டிலே சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்றால், இன்றைக்கு நாம் நினைத்துக் கொள்கிறோம், என்னுடைய ஊரில் எனக்கு சாட்சி இல்லை, நான் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு வேற ஏதாவது ஒரு ஊரில் வேற ஏதாவது ஒரு இடத்துல நான் போய் சாட்சியாக நிற்கிறேன், நான் சாட்சியாக வாழ முடியும், சாட்சியாக ஊழியம் செய்ய முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால், தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு இருந்தார் என்றால் உங்கள் சொந்த ஊரில் உங்களால் சாட்சியாக நிற்க முடியும். இயேசு உங்களோடு கூட இருப்பார் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் என்றால், சீசர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தோமாவின் இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். மாம்சத்தில் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில உடையவர்களாக இருந்த அந்த சீசர்கள் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் என்றால், ஆவியிலே நாம் இயேசுவை தரிசிக்கிறோமே, ஆவியாய் அருவியாய் இயேசு நம்மோடு இருக்கிறாரே, நாம் எவ்வளவு சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியும்? கலிலேயராகிய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பதாகவே இயேசுவோடு இருந்தவர்கள் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறதற்கு இங்கே அடையாளம் உண்டென்றால், நம்மில் ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவியை பெறாமல் கூட இருக்கலாம், அல்லது பரிசுத்தாவியை பெற்றிருந்த போதிலும், பரிசுத்தாவியினால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட போதிலும் நான் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் பரிசுத்தாவியை பெறாவிட்டாலும், நான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளுடைய அடிஸ்தானத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் சாட்சியை வாழ முடியும். அல்லேலூயா. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர்களை பெறாத, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படாத
சிலருக்காக நான் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஊரை தாண்டி, நீங்கள் பிறந்த பட்டணத்தை தாண்டி, கிராமத்தை தாண்டி பல இடங்களில், ஏன் வேதவசனம் சொல்லுகிறது போல பூமியின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அல்லேலூயா.